வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாயை வணங்கி, அஞ்சி சடையழகி ஆயிரம் கண்ணழகி இனிமை முகத்தழகி ஈடில்லா பேரழகி உடுக்கை கையழகி ஊர் போற்றும் எழிலழகி எட்டு கரத்தழுத்தி ஏறிட்டு பார்ப்பாளோ என் தாயே பத்ரகாளி பெரிய மாரியம்மனை வணங்கி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உண்மையிலே கோயிலுக்குள்ள போய் அம்பாலை தரிசித்துட்டு வந்தேன். அவ்வளவு தூரம் கொள்ளை அழகு, பார்க்கிறதுக்கு காண கண்கோடி வேணும் சொல்லுவாங்க தெரியுமா. மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி என்று 9 தேவிகளின் ஒட்டுமொத்த அம்சமாக பெரிய மாரியம்மன் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஸ்ரீவில்லிபுத்தூர். என்ன பேர், என்ன புகழ் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு, என்ன புகழ் இருக்கிறது? ஐயா அழகா உட்கார்ந்து பார்க்கிறாங்க. இந்த மேல் பெரியவர்கள் கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பிறந்த அழகான ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதோட மட்டுமல்லாம பெரியாழ்வார் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு? நம்ம ஆண்டவன் மேல் பக்தி வைத்தவர்கள் உண்டு, ஆனா பாசம் வைத்தவர்கள் யார் என்று கேட்டால் பெரியாழ்வார். பெருமாளையே பார்த்து பாடி இருக்கிறாரு, இவ்வளவு அழகா இருக்கிறே, பெருமாளையே பார்த்து இவ்வளவு அழகாக இருக்கிறேயே, உன் மேல யாரு கண்ணும் பற்றக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளையே பார்த்து வியந்து பாடியதால் தான் பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பிறந்திருக்கக்கூடிய அருமையான ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதோட மட்டுமல்லாம தமிழகத்தில் ராஜ கோபுரமாக இருக்கக்கூடிய 196 அடி ராஜ கோபுரம் தமிழகத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். உங்க ஊரைத்தான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா மார்கழி மாதத்தில் ஆண்டாள் திருப்பாவையாக இருக்கட்டும், நாச்சியார் திருமொழியாக இருக்கட்டும், இதெல்லாம் புகழ் பெற்ற ஊர். இதையெல்லாம் தாண்டி ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி தான் பிளைட்ல ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு போகுது அப்படின்ற, இதை விட வேற என்னங்க பாக்கியம் வேணும்? அதெல்லாம் தாண்டி அந்த ஊரின் பெயரை சொல்லி பாருங்களேன். இப்ப என் ஊர் கோவில்பட்டி. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாங்க, ஆனா ஒரு ஊரின் பெயரிலேயே கோவில் இருக்குதுன்னா அதான் எங்க ஊர் கோவில்பட்டி. ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊரின் பெயரை சொல்லுங்களேன், எவ்வளவு ஒரு அழகு. ஆரம்பமே அந்த பெயர் ஸ்ரீ அப்படின்ட்டு அழகாக ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ என்றாலே செல்வம் என்று பொருள். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தா செல்வம் நிறைந்துருமா? எங்க சித்திட்ட தான் கேட்கணும். ஏன்னா எங்க சித்தி அழகா உட்கார்ந்துருக்காங்க. எங்களுடைய அம்மாவோட கூட பிறந்த தங்கை சித்தி இருக்கக்கூடிய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதனால நிறைய முறை நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கேன். தேர் திருவிழாவுக்கு கூப்பிடுவாங்க. ரொம்ப 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 பெருமை மிகுந்த ஒரு ஊர். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ என்றால் செல்வம். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தா செல்வம் நிறைந்து விடுமா? நிச்சயமாக நிறைந்து விடும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திருமாலான வடபத்திர சாயியே மிகப்பெரிய முன் உதாரணம். வடபத்திரம் சாயி என்று சொன்னால் தந்தை அல்லது தலைவன் என்று பொருள். வடபத்திரம் என்று சொன்னால் ஆளிலையில் உறங்குபவன். என்ன அர்த்தம்? இம்மையில் பொருளும் மறுமையில் மோட்சமும் தரக்கூடியவன், அதான் அர்த்தம். அப்ப ஒரு மனிதன் வாழ்வதற்கு இம்மையில பொருள் வேணும், மோட்சத்துக்கு போனா நிறைவான மனம் வேணும். இது இரண்டும் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு ஊர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நம்மளுடைய பெரிய மாரியம்மன் பூக்குழி திருவிழா, சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அவ்வளவு அழகாக பூக்குழி இறங்குகிறாள் என்று சொன்னால் பக்தி எவ்வளவு தூரம் பெருமித்திருக்கிறது. எனக்கு இதுல ரொம்ப ரெட்டிப்பான சந்தோஷம் என்ன தெரியுமா? இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் பேசியிருக்கக்கூடிய மேடையில திருவிழா முதல் நாளிலேயே எனக்கு அம்பாள் பேசுவதற்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கா அப்படின்ட்டு சொன்னா இதை விட வேற என்ன? என்னுடைய பெயர் அன்னபாரதி. என்னுடைய பெயர்ல ஒரு மிகப்பெரிய போயம், யாரு பொயட்டு யார் இருக்கிறார்? முண்டாசு கவிஞன், எட்டுமிசை கவி பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? பக்தியில சொன்னான், பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் அப்படின்னா. அப்படிப்பட்ட பக்தி எனக்கெல்லாம் இங்க இருந்து பெரியவர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எல்லாருடைய முகங்களிலும் அந்த நெற்றியிலும் திருநீர் பூசி குங்குமம் வைத்து பார்ப்பதற்கே ஒரு மிகப்பெரிய பக்தி கடாட்சமாக இருக்கிறீர்கள். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பக்தினா என்ன? பக்தி என்பது உணவிற்குள் வந்தால் அது பிரசாதம். பக்தி என்பது நீருக்குள் வந்தால் அது தீர்த்தம். பக்தி என்பது செய்கிற செயலில் வந்தால் அது சேவை. பக்தி என்பது பணியில் வந்தால் அது கர்மா.
என்பது பயணத்தில் வந்தால் அது யாத்திரை, பக்தி என்பது பாடலில் வந்தால் அது கீர்த்தனை, பக்தி என்பது பசிக்குள் வந்தால் அது விரதம், பக்தி என்பது ஒரு வீட்டிற்குள் வந்தால் அது கோவில், பக்தி என்பது எப்ப ஒரு ஆளுக்குள்ள வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாக காட்சியளிப்பான் அப்படின்னு சொன்னா. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில்ல என் கண்ணு முன்னாடி அத்துணை பேரும் முழு மனிதர்களாக காட்சியளிக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழர்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் ஐயாட்ட தலைப்பு கொடுக்கும் போதே சொன்னேன், பக்தியினாலே இந்த பாரினை வெல்லலாம். எப்படி பாரினை வெல்லலாம்? தமிழன் சாதாரண விஷயம் இல்ல. கும்பிடுற சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டான் தெரியுமா? பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனின் நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா எப்படிப்பட்ட பெருமை மிகுந்த ஒரு சமுதாயம். இந்த இன்விடேஷன்ல பாருங்க, ஒரு பக்கம் பிள்ளையார் இருக்கிறார், ஒரு பக்கம் முருகர் இருக்கார், நடுவுல நம்ம பெரிய மாரியம்மன் தாய் இருக்கிறாங்க. எத்துணை கடவுள் இருந்தாலும் முருகரை மட்டும் ஏன் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோம்? எத்துணை கடவுள் இருந்தாலும் ஏன் முருகரை மட்டும் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோம்? முருகா முருகா முருகான்னு சொல்லும் போது பாருங்க, மூ என்ற எழுத்து தமிழ்ல மெல்லினத்தை குறிக்கும், ரூ என்ற எழுத்து இடையினத்தை குறிக்கும், க என்ற எழுத்து வல்லினத்தை குறிக்கும். பெயரிலேயே தமிழ் இலக்கணத்தை கொண்ட ஒரே கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமான். அதனாலதான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதே போல இந்த சைடு பிள்ளையார் இருக்கிறார். கணபதி 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 முழு முதற் கடவுள் விநாயக பெருமான்னு சொல்றோம். அந்த கணபதி அப்படிங்கிற பெயருக்கு என்ன விளக்கம்? க என்ற எழுத்து ஞானத்தை குறிக்கும், ந என்ற எழுத்து மோட்சத்தை குறிக்கும், பதி அப்படின்னா தமிழ்ல தலைவன் அப்படின்னு ஒரு பொருள். ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் உண்டான தலைவன் கணபதி. அதனாலதான் கணபதி 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 அப்படின்ட்டு சொல்றோம். அப்படி கணபதி முருகா எவ்வளவு எவ்வளவு ஐயா சொன்னாங்க, சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இந்த சிவாய நம எவ்வளவு ஒரு அற்புதமான பெயர். நம சிவாய, நம என்றால் பெயர், சிவாயனா மங்களம், மங்களமான பெயரை கொண்டவரே அப்படிங்கிறது அர்த்தம் தான் நம சிவாய அப்படின்ட்டு சொன்னா. அவனே அவனேன்னு சொல்றதை விட சிவனே சிவனேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படின்னா தான் நம்ம பக்தியினாலேயே இந்த பாரினை வெல்லலாம். கோவில் சொல்றோம், ஆலயம் சொல்றோம், கடவுள் சொல்றோம். கோவில், கோ என்றால் தலைவன், தலைவன் இருக்கக்கூடிய இடம். ஆலயம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா லயிக்கும் இடம் ஆலயம். கடவுள் அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்து நமக்குள் இருப்பவன் கடவுள். அதனாலதான் கடவுள்னு சொல்றோம். இப்படி தமிழ் எவ்வளவு தூரம் அழகாக பின்னி பிணைந்து இருக்குது பாத்தீங்களா? கடவுள்கிட்டே போய் ஒருத்தர் புகார் கொடுக்கிறார். அது என்ன, காசு இல்லாத பக்தர்களுக்கு நீ தூரத்துல காட்சி கொடுக்கிற, காசு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ பக்கத்துல காட்சி கொடுக்கறியே, இது நியாயமான்னு கேட்டாராம். நல்லா கேக்குறீங்களா? இப்ப இங்க நீங்க பெரிய மாரியனை போய் ஈஸியா தரிசிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனா திருப்பதி மாரி பெரிய கோவில்களுக்கு போகும்போது தரிசிக்க முடியுமா? சிறப்பு தரிசனம் எவ்வளவு ரூபா? 1000 ரூபாயா, 100 ரூபாயா? அப்போ கோவில் கடவுள்கிட்டே போய் ஒருத்தர் புகார் கொடுக்கிறார், காசு இல்லாத பக்தர்களுக்கு தூரத்திலும் காசு இருக்கிற பக்தர்களுக்கு பக்கத்திலும் காட்சி கொடுக்குறியே அப்படின்னு கடவுள் கேட்கிறார். கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டோன்னா கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அடப்பாவிகளா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை நான் சொன்னேன், தாயை ஒரு வயலும் மதிக்கல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னேன், தந்தை காலில் விழுந்து யாருமே வணங்கல. தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் சொன்னேன், யாருமே நீங்க கேட்கல. அதெல்லாம் தாண்டி ஏழைக்கு உதவி செய்தால் இந்த இறைவன் எனக்கே நீங்கள் உதவி செய்த மாதிரின்னு சொன்ன, அதையும் நீங்க கேட்கல. ஆனா இதெல்லாம் தாண்டி எனக்கான நேரத்தை, எனக்கான வழிபாடு முறைகளை, எனக்கான சடங்கு முறைகளை, எனக்கான கட்டணங்களை எல்லாம் நீங்களே விதிச்சுட்டு கடைசி நான் பக்கத்துல காட்சி கொடுக்க, நான் தூரத்துல காட்சி கொடுக்க, என்னையவே நக்கல் அடிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அப்ப கடவுள் நம்மளை எவ்வளவு எவ்வளவு தூரத்தில் இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. வாழ்க்கைங்கிறது நவரசங்களும் கலந்தது தாங்க வாழ்க்கை. அதிசயம், ஆச்சரியம், அருவருப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம், நவரசங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கடவுள் மனசு சரியில்லைன்னா நீங்க என்னங்க அம்மா பண்ணுவீங்க? மனசு சரியில்லைன்னா சும்மா சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. மனசு சரியில்லைன்னா கோவிலுக்கு போவோம், ஒரு பெரிய கைத்தட்டல கொடுக்கலாம்.
அற்புதமான கைத்தல். மனசு சரியில்லைன்னா கோவிலுக்கு போவீங்க. ஐயா நீங்க மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்க. சித்தி நீங்க சொல்லுங்க, மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி வந்து உட்கார்ந்தது குத்தமாயா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய மைண்ட் ரீடிங் எனக்கு தெரியுது. என்ன பண்ணுவீங்க? பாட்டு கேட்பீங்க. ஆஹா, நீங்க யூத்து, நீங்க பாட்டு கேட்பீங்க. அவங்க கோயிலுக்கு போறாங்க. மனசு சரியில்லைன்னா ஆண்டாள் கோயிலுக்கு போயிருவீங்க. ஆஹா. ஆனா மனசு சரியில்லைன்னா சில பேர் கோவிலுக்கு போவாங்க, சில பேர் பாட்டு கேட்பாங்க, சில பேர் நல்ல புத்தகங்களை படிப்பாங்க, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா தூங்குவாங்க. என் இனமடா அப்படிங்கிறாங்க. ஆனா மனசு சரியில்லைன்னா இதே மாதிரி ஒருத்தர் கோயிலுக்கு போவேன்னு சொன்னாரு. கும்பிட்டேன், தலை வணங்கின, சூப்பரியா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்ப என்னைய பார்த்து சொன்னார், இல்லம்மா இந்த கோவிலுக்கு வெளியே பூரா செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதை அப்புறம் உழைச்சி மாற்றி போட்டுருவேன். வெளியில் வந்த உடனே எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல, அதை பார்த்த உடனே என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் சிக்கியிருக்கேன் பாருங்க. இப்படியும் சில ஆட்கள்லாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்யுது. ஆனா 4 வகையான காலம் யுகம் இருக்குதுன்னு. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களுக்கும் என்ன அர்த்தம், என்ன விளக்கம்? கிரேதாயுகம் அப்படின்னு சொன்னா அருள் சிந்தனை அதிகமாக இருந்துச்சு. ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த யுகம் கிரேதாயுகம். அதுக்கடுத்து திரேதாயுகம், அருள் சிந்தனை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சிந்தனையும் அதிகமாச்சு. அதுக்கடுத்து துவாபார யுகம். ஆமா, கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிந்தனை பொருள் சிந்தனையும் மாறி மண்ணாசை பெண்ணாசை அதிகமாச்சு. ஆனா இப்ப கலியுகம் சொல்லவே வேண்டாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட கலியுகத்துல நீங்களாம் கேட்கறான், இந்த கலியுகத்துல நான் எப்படி பக்தியினால பாரினை வெல்லலாம்? ஆனா இந்த கலியுகத்திலையும் ஒரு மிகப்பெரிய வரம் கடவுளுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணலாம்? அந்த காலத்துல எல்லாம் கடவுளை நம்ம சென்றடையணும் சொன்னா தானம் பண்ணணும், தவம் பண்ணணும், யாகம் பண்ணணும். ஆனா கலியுகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? மனதால் நீங்கள் அம்பாளை நினைத்தாலே போதும், அந்த அம்பாளின் அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கலியுகத்துல. அப்ப மனதால நம்ம நினைக்கிறோமா? அடுத்தவருக்கு தீங்கு செய்யாத ஒரு நல்ல குணம். கோயிலுக்கு போனோம்னா முதல்ல எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதவர்னு என்று சொன்னான் வள்ளுவன். என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய செல்வந்தர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குன்னா என்ன காரணம்? தவம் பண்ணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குது. அப்ப நீங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. மனதால அடுத்தவன் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாம்ல, அதுவே மிகப்பெரிய தவம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அப்போ நல்லதா நீங்க மனதால கும்பிட்டு நினைத்தாலே போதும், அந்த கடவுளை நீங்கள் நேரடியாக அணுகலாம். நம்ம இன்னைக்கு அணுகலாமா? நம்ம இன்னைக்கு அணுகுறோமா? VK ராமசாமி, இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. பழைய நடிகர் VK ராமசாமி எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். அந்த பழைய நடிகர் VK ராமசாமி ஒரு பழைய திரைப்பட காட்சியை நான் பார்த்திருக்கேன். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கோவிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடும் போது அவர் நக்கலா கேட்பாரு, கடவுளே ஏன் பக்தர்களை பார்த்து கேட்பாரு, ஐயா உள்ள வந்த உடனே எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு காரை கொடு, எனக்கு பைக்கை கொடு, ஏன் இவ்வளவு கேட்கிற? கடவுள் பாவம் யா, தொண அவனை நிம்மதியா இருக்க விடுங்கய்யா. அவர் சொல்லுவார், உள்ள வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறியே, நீ கோவில் கருவறைக்குள்ள வந்து முதல்ல என்ன கேட்கணும் தெரியுமா? இருண்ட அறைக்குள் வந்ததுக்கு அப்புறம், கடவுளே நான் கெட்ட எண்ணத்தோட இருக்கேன் மனிதன், நீ நல்ல எண்ணத்தோட இருக்க, இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கி உன்னை போல் நல்ல எண்ணமாக நான் மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் தான் கடவுளிடம் முதல் முறையாக நம்ம மனுவிடணுமா? நாம் அதை செய்யறோமா? எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, இதெல்லாம் தாண்டி அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இன்னைக்கு பக்தி இவ்வளவு தூரம் மாறி இருக்குங்கிறத நான் சொல்றேன். பெரியவர்கள் இருக்கிறாங்க, இந்த கால குழந்தைகள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு இந்த கால யங் ஜெனரேஷன் 2K கிட்ஸ் ஜென்சி வந்திருக்காங்கன்னா அதற்காகவே ஒரு பெரிய கைத்தடல் நம்ம கொடுக்கலாங்கய்யா. அந்த நம்ம சொல்ற விஷயம் இந்த வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரையை வச்சு மருந்து வச்சு கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு போய் சென்றடைந்தா அதுவே இந்த ஆன்மீக சொற்பொழிவோட மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? கதவை திறங்க காத்து வரட்டும்னா அது அந்த காலம், கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். நல்லா இருந்துச்சுன்னா கைத்தறல கொடுத்துருங்க, அப்படின்னா தான் அடுத்த பாயிண்ட் போவேன். முள்ளால எடுத்தா அது அந்த காலம், வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம்,
டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். நாட்டுக்காக சொத்தை வித்தவர்கள் வாழ்ந்தது அந்த காலம், சொத்துக்காக நாட்டையே விற்றவர்கள் வாழ்ந்ததுதான் இந்த காலம். தர்மம் தலை காக்கும் அப்படின்னா அது அந்த காலம், ஹெல்மெட் தான் தலையை காக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த காலம். உப்பிட்டவரை உள்ளவரை நினை அப்படின்னா அது அந்த காலம். ஃபேஸ்புக்கில் லைக் இட்டவரை லைஃப் பூரா நினை, இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் போட்டவரை காலம் முழுக்க நினை அப்படின்னா அது இந்த காலம். நம்மலாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அதுல ஏன் பாப்பா இருக்குங்க, 5th படிக்குது. கொரோனா லாக்டவுன்ல வந்து என்கிட்ட சொல்றது, அம்மா வருஷம் வருஷம் கொரோனா வருமாங்குது. ஒரு கொரோனாவே கொதவலையை கடிச்சு துப்பி போச்சு, ஒரு அம்மா கொரோனா லாக்டவுன்ல. ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேங்க, கொரோனா போன்ற ஒரு கொடிய நோய் 2 வருடங்கள் நம்மளை ஆட்டி படைக்கணும் யாராவது நம்ம கனவுல நினைச்சோமா? ஆனா அதை தாண்டி இன்று உயிர் பெற்று பெரிய மாரியம்மன் கோவிலில் ஒரு சொற்பொழிவு கேட்கக்கூடிய அளவுக்கு அம்பாள் நமக்கு அனுகிரகம் கொடுத்திருக்காங்க. அதற்குத்தான் நம்ம நன்றி சொல்லணும். அதற்குத்தான். எனக்கு அதை கொடு இதை கொடு அதெல்லாம் இல்லைங்க. கொரோனா லாக்டவுன்ல ஒரு அம்மா கடவுள்கிட்டே வேண்டிருச்சிங்கய்யா, நிஜமா. ஐயா கேளுங்க, என்ன தெரியுமா எப்படி வேண்டுது? ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த அம்மா எவ்வளவு பிக்கல்ல பிடுங்கல்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்றால் கோவில்களில் அர்ச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு பூமியில் கொடுமைகள் கொசு போல் பெருகுதே, சாமியே நீ ஏன் சாதுவாக இருக்கிறாய் இன்னைக்குள்ள ஒரு இளம் தலைமுறை கவிஞன் கேட்கிறான் அப்படின்ட்டு சொன்னா, இந்த தெய்வங்கள்ட்ட இருந்து நம்ம ஒண்ணு கத்துக்கணுங்க. விநாயகருக்கு, இந்த விநாயகர் இருக்காரா, விநாயகருக்கு அழகு எதுடா பாப்பா? விநாயகருக்கு அழகு எது? தும்பிக்கையா? வேற என்ன அழகு விநாயகருக்கு? தொப்பையா? அறிவு களஞ்சியம் எந்திரிச்சுடா பாப்பா. அந்த பாப்பாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கரெக்டோ தப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பதில், அதுதான் 2K கிட்டுங்கிறது. ஒரு பெரிய எத்தனை நான் தப்பாங்க தங்கம் படிக்கிற? 7th. தொப்பை. சரி ரைட் உட்காருடா. தொப்பைன்னு ஒண்ணு இந்த விநாயகரை ஓரங்கட்டி வச்சுட்டு நான் தொப்பையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தொப்பை யாருக்கு உழுதா? ஆண்களுக்கு உழுதா பெண்களுக்கு உழுதா? சொன்னவனுதான் அந்த அம்மா சேலை இழுத்து மறைக்குது தொப்பைய. ஆத்தாடி தெரிஞ்சிடக்கூடாது. தொப்பை யாருக்கு உழுதுங்க ஐயா? எல்லாருக்கும் உழுது. ஆனா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷன் தொப்பைய குறைக்கிறதுக்காக நடையன் வாக்கிங் போனார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல இருக்கிற கடையில வடைய வாங்கி டப்புன்னு சாப்பிடுவார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல இருக்கிற கடையில வடைய வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார். நான் டென்ஷன் ஆயிட்டேன், சட்டையை பிடிச்சேன். அண்ணே வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னு, உங்களுக்கு ஜென்மத்துக்கும் தொப்பை குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னைய பார்த்து சொன்னார், நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிடுறதுக்காக தான் மாட்டார். என்னத்த சொல்ல? இன்னொருத்தர் வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அந்த தொப்பையை குறைக்க டிப்ஸ் கேட்டிருக்கிறார். ஆனா அந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தா பரவாயில்ல, வாக்கிங் போற ரூட் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த தெருவில் தான் நீங்க வாக்கிங் போகணும். ஷாக் ஆயிட்டான். ஏங்க வாக்கிங் போறங்க எழுதி கொடுத்தா ஓகே, மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தா ஓகே, வாக்கிங் போற ரூட்டை எழுதி கொடுத்துருக்கீங்க ஏன் டாக்டர் இருக்கான். டாக்டர் திரும்பி ஒத்த வார்த்தை சொன்னார், அந்த ரூட்ல தான்ப்பா பஜ்ஜி கடை வடை கடை எதுவுமே இல்லை, நீ அந்த கடையில் வாக்கிங் போப்பா தெருவில், அப்பதான் உனக்கு தொப்பை குறையும் இருக்காரு. அப்ப அந்த தொப்பையோடு இன்னைக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த கால தலைமுறை பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏங்க எந்த கடையில நம்ம மிகப்பெரிய அமேசான வான விளக்கெண்ணைய தேய்ச்சியா நம்ம தாத்தா முடியில்லாம இருந்தாங்க? இல்ல நம்ம பாட்டிக்கு அப்படி பாட்டியோட வயிற்ற பாருங்க, 6 பேக் மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பூரா பெண்கள்லாம், ஒரு காலத்துல பெண்கள் 8 மாதிரி இடுப்பு இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க குடத்தை தூக்கி இடுப்புல வச்சா சர்றன்னு கீழே இறங்குது. எந்த இதுல வாங்கி நம்ம பாட்டி கெலாக் சாப்பிட்டா பாட்டி மருத்துவ வச்சி மாதிரி இருந்தாங்க? இல்லைங்க. கேப்ப, கம்பு, கேழ்வரகு, கூழு, களி, சூப்பு அத்தனையும் கொடுத்திய ஆரோக்கியமாக இருந்த தலைமுறையை இன்னைக்கு நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம். நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் மேடை பேச்சுக்காக சொல்லல, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஜங்க் ஃபுட் கொடுக்கறது இல்ல. முழுக்க என் வீட்டுக்கு பேச்சாளர்கள் யாரும் வரதுனாலே பயப்படுவாங்க. முளைக்கட்டின பயறு, முருங்கைக்கீரை சூப்பு, களி, கூழு இதைத்தான் கொடுத்து என்னுடைய தலைமுறையை, அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வளர்ப்பதை விட, பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க நல்லா கேட்டுக்கோங்க, குறிப்பாக பெண்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதை விட நல்ல ஆரோக்கியத்தை சேர்த்து வைங்கள், அதுதான் மிகப்பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். என்றைக்கு மனுஷன் கேப்பக்குள் சாப்பிட்றத கேவலமாகவும் KFCல சாப்பிட்றத பெருமையாகவும் நினைச்சோமோ அன்னைக்கே பாதி வைரஸ் நம்ம நடுவீட்டில் வந்து உட்கார்ந்துருச்சு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப நல்ல உடல் ஆரோக்கியம்,
எல்லா விஷயங்களும் கலாச்சாரம், பண்பாடு, பக்தி, அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்பார். கலியுகம் சொன்னேன். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்வார். மனிதர்களே 4 வகை: அத்தமன், மத்திமன், உத்தமன், ஞானி. ஏதாவது புரியுதா? அத்தமன், மத்திமன், உத்தமன், ஞானி என்ன அர்த்தம்? அத்தமன், மத்திமன், உத்தமன், என்ன அத்தமன் அப்படின்னா யாரு தெரியுமா? என்னுடையது என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையதுங்கிறாம்ல, அவன் தான் அத்தமன். மத்திமன் யாரு தெரியுமா? என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. என் பொருளை நான் வச்சுக்கிட்டு உன் பொருளை நீ வச்சுக்கோ. ஆனா உத்தமன் யாரு தெரியுமா? உன்னுடையது உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையதுன்னு சொல்றாங்களோ அவன் தான் உத்தமன். இதெல்லாம் தாண்டி ஞானி ஒரு படி மேல். என்னுடையதும் அல்ல, உன்னுடையதும் அல்ல, அது எல்லாம் அந்த அம்பாளுடையதுன்னு சொல்றாங்களோ அவன் தான் ஞானி. அப்படிப்பட்ட ஞானி நிலைமையை நாம் சென்றடைவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவு. 56 முறை ஒரு சமய சொற்பொழிவு நடத்துக்கிறதுனா அதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் நிர்வாகத்துக்கு இந்த இடத்துல கொடுக்கலாங்க. ஒருத்தர் இப்படிதாங்கய்யா பக்தி சொற்பொழிவு டெய்லி போய் கேட்டுட்டு வந்திருக்கிறார். 7 இருந்து 9 மணி வரை ஐயா சொல்லியிருக்காங்க 2 மணி நேரம் நீங்க பேசணும் அப்படின்னாங்க. இதே போல ஒரு வீட்டுல ஒருத்தர் வந்து சொற்பொழிவு கேட்டுக்கிட்டே போறார். வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரம்மா போக விடுவாங்களா? இப்ப அங்க போய் என்னத்தை கிழிச்சிங்க கேக்குறாங்களா இல்லையா? என்ன போய் உங்களுக்கு என்ன அறிவு வளர்ந்துருச்சா அப்படின்னு அந்த வீட்டுக்கார அம்மா கேக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சல்லடை இருக்குல்ல, சல்லடை, அந்த சல்லடையில தண்ணீர் கொண்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவரும் போய் சல்லடையில தண்ணீர் கொண்டு வரார். சல்லடையில தண்ணி நிக்குமா? நிக்காது. சல்லடையில தண்ணி கொண்டு வராரு, தண்ணி நிக்கல. திரும்ப சல்லடையில தண்ணி கொண்டு வராரு, மீண்டும் தண்ணீர் தேங்கி நிக்கல. உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, பாத்தீங்களா ஒரு விதத்துல இதுதான் நீங்க போய் வேஸ்ட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நக்கலா சொல்லுது. ஆனா அந்த ஆண்மகன் என்ன சொன்னான் தெரியுமா? சல்லடையில் என்னால் தண்ணீர் சேமித்து வர முடியவில்லை, ஆனா சல்லடை முதல்ல எப்படி இருந்துச்சு தெரியுமா? அழுக்காக இருந்தது. இன்றைக்கு தண்ணீரை முகர்ந்து கொண்டு வந்து சல்லடை இப்பொழுது சுத்தமாக தூய்மையாக மாறிவிட்டதல்லவா? பக்தி சொற்பொழிவுக்கு போய் என்னுடைய மனம் அழுக்காக இருந்துச்சு, இன்னைக்கு தூய்மையாக மாறிவிட்டதுன்னு இன்னைக்கு சொன்னாராங்க ஐயா. அப்ப எவ்வளவு பக்தி சொற்பொழிவை இன்னைக்கு நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள். இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு வர்ற மாதிரி, ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வர்ற மாதிரி, பெரிய மாரியம்மன் கோவிலில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காகவே அதற்காகவே ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். வாரியார் சுவாமிகள் கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க கோவிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணுமா? கோவில் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருங்கிறீங்க, ஏன் கோவிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொன்னா வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், எங்கே குளம், குட்டை, ஏரி, ஆறு, கம்மாய் இருக்கிறதோ அங்கதான் தண்ணீர் இருக்கும். அதே போலத்தான் இந்த மனம் என்ற கோவில் என்ற இடத்தில் வந்தாதான் அருள் என்ற தண்ணீர் சுரக்கும் அப்படின்ட்டு சொன்னாராம் வாரியார் சுவாமிகள். எவ்வளவு எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்ங்க. கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் பொழுது ஒருத்தர் என்ன பண்றாரு, வெறும் 10 ரூபாங்க ஐயா, இந்த பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 10 ரூபாயை எல்லாரும் பார்க்கணுமா, அப்படி பந்தாவா திரும்ப 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 அப்படி உண்டியல் அப்படி பந்தாவா போடுறாரு கெத்தா. பின்னாடி இருக்கிற ஒரு மனுஷன்ல இவரை சுரண்டி, இந்த 10 ரூபாய் கொடுத்த மனுஷனை சுரண்டி 2000 ரூபாய் தாளை கொடுத்தாரு. 10 ரூபாய் ஷாக் ஆயிட்டான். 2000 ரூபாய் கொடுக்குறாரு இந்த மனுஷன், ஆச்சரியமா இருக்கு, நம்ம 10 ரூபாய்க்கு இவ்வளவு பந்தா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபாயை வாங்கி உண்டியல்ல போட்டுட்டு வெளியில வர்றாரு. இப்ப அந்த 10 ரூபாய் கொடுத்த 2000 கொடுத்த மனுஷனும் பேசுறாங்க, யூ ஆர் கிரேட் சார், 2000 ரூபாய் உண்டியல்ல போட கொடுக்குறீங்களா, யூ ஆர் கிரேட் அப்படின்னால. இப்ப 2000 ரூபாய் கொடுத்த மனுஷன் 10 ரூபாய் கொடுத்த மனுஷன் சொன்னான், சார் அத உண்டியல்லையா போட்டீங்க, உங்க பர்ஸ்ல இருந்து தெரியாதரமா கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்து நீங்க உண்டியல்ல போட்டீங்களாக்கும் அப்படின்னு சிரிச்சான். அப்ப கடவுள் நமக்கு எது கொடுக்கணும்னு நினைத்தாரோ அதுதான் நம்ம கையில இருக்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. வள்ளுவர் திருக்குறள்ல 2 திருக்குறள்ல எத்தனை திருக்குறள் இருந்தாலும் ஒரு திருக்குறள்ல உதடுகள் ஒட்டி 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 கொடுத்திருப்பார், ஒரு திருக்குறள்ல உதடுகள் ஒட்டாமே கொடுத்திருப்பார். இந்த உதடு ஒட்டி இருக்கக்கூடிய திருக்குறள் என்ன தெரியுமா? பற்றுக, எல்லாரும் சொல்லி பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடருக்கு. பாத்தியா, உதடுகள் ஒட்டுதா? இதே திருக்குறள் இன்னொன்னு சொல்றேன், உதடுகளே ஒட்டாத திருக்குறள், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இழல். என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த பொருட்கள் மேல நம்ம பற்று இல்லாம இருக்கோமோ அந்த பொருளால நமக்கு துன்பமே இல்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் எனக்கு சொன்னாரா இல்லையா? ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே அப்படின்னு சொன்னா, அப்ப ஆசைகளை மட்டும் நாம் அடக்கி ஆண்டால் பக்தியினால இந்த பாரினையே வெல்லலாம். இரவு நைட்டு தூங்குறீங்க, நான் இங்க இருக்கக்கூடிய தேக்க தூங்கும் பொழுது கடவுளின் பெயரை நான் உச்சரித்து விட்டு நான் தூங்குவேன் சொல்லக்கூடிய எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏங்க தூங்கி எந்திரிச்சாதான் உறுதி. இந்த பழைய படத்துல சின்ன கலைவாணர் விவேக் அழகா சொல்லியிருப்பார் தெரியுமா? தூங்கி எந்திரிச்சாதான் காப்பி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால். ஏங்க எதற்காக கடவுளின் நாமத்தை நம்ம உச்சரித்துட்டு நம்ம தூங்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நைட்டு தூங்கும் பொழுது கடவுளின் நாமத்தை உச்சரித்து விட்டு தான் தூங்குவேன். நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்கள் கிட்ட இருக்குது. பெண்கள் கிட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொன்னாங்க. ஏன் தூங்கி எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்கும் போது கடவுள் நாமத்தை இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்ததுக்காக நன்றி கடவுளே. காலையில எந்திக்கும் போது உதிக்கும் நாள் நல்ல நாளாக இருக்கணும். பெரிய மாரியம்மா என்ன சொன்னாரு? வள்ளுவர் அதற்கும் சொல்லியிருக்காரு. 1330 திருக்குறள்ல அவர் சொல்லாத விஷயங்களே இல்லை. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னாரு. அப்ப தூங்கி எந்திக்கும் போது எந்திரிச்சாதான் அந்த உடல் நமக்கு, எந்திக்காட்டி கடவுளுக்கு. அப்ப இரவு தூங்கும் போது கடவுளின் நாமத்தை உச்சரித்து தூங்குகிறோமா? எத்துணை கடவுள் இருந்தாலும் இப்ப சிவன் கையில என்ன வச்சிருக்கிறார்? உடுக்கை. விஷ்ணு வச்சிருக்கிறார் திரிசூலம். எல்லாம் ஒவ்வொரு சாமியும் ஒன்னு வச்சிருக்கிறாங்க, ஈட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்படி மற்ற தெய்வங்கள் கையில வைத்திருக்கிற ஆயுதங்களின் பெயரை நம்ம குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதில்லை. ஆனா முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? வேல். ஆனா அந்த வேலுங்கிற ஆயுதத்தை மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு பெயராக வைத்து நம்ம சூட்டி பெருமைப்படுகிறோம். கதிர்வேல், கந்தவேல், சக்தி வேல், வெற்றி வேல் அப்படின்னு அந்த வேலுக்கு அவ்வளவு பேர். வேல் இருக்குது வினை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துக்கு மட்டும் அவ்வளவு பவரா? கம்பராமாயணத்துல கம்பர் அழகா சொல்லியிருப்பாரு. வாலி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நம்ம அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சும்மா நமக்கு பேர் வைக்கல, கந்தசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. கடவுளோட பேரு முருகேசன், முருகருடைய பெயர். அத்தனை பேரும் அந்த கடவுளின் நாமத்திலேயே குழந்தைகளுக்கு பேர் வச்சாங்க. ஆனா ஐயா இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு பேர் எப்படி வைக்கிறாங்க? ரமேஷ், சுரேஷ், இதாவது நான் சொல்லிட்டேன். இன்னும் சில பேர்கள்லாம் பேரே வாயில வராதுங்கய்யா. அந்த காலத்துல ஏன் கடவுளின் நாமத்தில் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு பேர் வச்சாங்கன்னா, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தனை ராம் என்னும் செம்மேசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டாண்டு கம்பராமாயணத்துல கம்பர் அழகா சொல்லியிருப்பாரு. கடவுளின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் பொழுது உடல் நோய் மட்டுமல்ல பிறவி நோயே தீர்ந்து விடும். அதனாலதான் பெற்ற குழந்தைகளுக்கு சாமியோட பெயரை சொல்லி நம்ம வச்சாங்க, குழந்தைகளின் பெயரை சொன்னாங்க. அதான் அன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கிறதுங்க. எல்லா விஷயங்களையும் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நாட்டுல நல்லவர்கள் நல்லா இருக்காங்களா, கெட்டவங்க அதிகமா இருக்கிறாங்களா? சொல்லுங்க பாக்கும். உங்ககிட்ட கேட்குறேன் ஐயா, நல்லவங்க நல்லா இருக்காங்களா, கெட்டவங்க நல்லா இருக்காங்களா? சும்மா சொல்லுங்க ஐயா. நல்லவர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி, நல்லவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா, கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? இப்படி அங்கிட்டு ஒரு ஓட்டு இங்கிட்டு ஒரு ஓட்டுன்னு ரெண்டு பக்கம் ஒரு குத்து குத்த கூடாது. இந்த நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்ன வித்தியாசம்?
நல்லவன் சாகும்போது கஷ்டப்படுறான், கெட்டவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்படுறான். ஆமாவா இல்லையா? உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை பார்த்து யாராவது கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொன்னா தயவுசெய்து அவனை நம்பாதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பானே தவிர அவனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா திருப்பி நீங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீ எதுவுமே சொல்லாம இருந்தாலே எனக்கு நல்லதுதான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க.